ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ட்ராவல் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி ஒரு ஃபுட் பிளாக் நம்ம சேனலில் ஃபுட் பிளாக் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஸோ நிறைய பேர் ஃபுட் பிளாக் கேட்டுட்ருக்கீங்க. ஃபுட் பிளாக் போடுறது இல்லை எவ்வளோ ஆச்சுன்னு. ஃபுட் பிளாக் கொடுத்து ஃபுட் பிளாக் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ண போகிறேன். இது நிறைய பேர் பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை. நம்ம எப்போவுமே ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா வாங்கி அந்த ஃபுட்டை வாங்கி அங்கேயே உட்காந்து டேஸ்ட் பண்ணி நம்ம வந்து ரிவ்யூ சொல்லுவோம். பட் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுட்டை அங்கேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்து ஃபுட் ரிவ்யூ எப்படின்னு சொல்லுவேன். ஸோ எப்படி பார்க்கலாமா? ஒரு சிக்கன் பிரியாணி வாங்க போகிறோம். ஹோட்டல் பெயர் பாண்டியன் ஹோட்டல் பார்ட்டி ஹால். ஸோ பார்ட்டி ஹால் கூட அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பாண்டியன் ஃபேமிலி ஹோட்டல் ஃப்ரம் ஆவடியில் இருக்க நீங்கள் ஆவடி வந்து எந்த ஹோட்டல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் கூட ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு. சிக்கன் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே நான் வந்து ஒரு இதுவாக வந்து காட்டுறேன். ஸோ போகலாமா? ஆவடி கிளம்பி இப்போ வீட்டில் இருக்கேன். இங்கேருந்து எனக்கு ஆவடி கிட்ட தான். ஸோ வீட்டை போட்டுட்டு கிளம்பலாம். கடைக்கடான ஆட்டோ போட்டு வந்துட்டேன். பஸ்ஸு எங்கள் ஏரியாவில் வராது, ஆட்டோ போட்டுன்னு வந்தாச்சு. இதுதான் ஆவடி பஸ் ஸ்டாண்டு. இது பக்கத்தில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது. நான் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிறதுக்கு காரணம் வந்து இங்கே எஸ்சிடிசி பஸ் நிறைய இப்போ பொங்கல் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எஸ்சிடிசி பஸ் வந்து காட்டுட்டு போகிறேன். இன்றைக்கி எதுவும் பஸ் இல்லை. நீங்கள் அப்படி எஸ்சிடிசி பஸ் வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த மாதிரி இங்கேருந்து எஸ்சிடிசி பஸ் வந்து இருக்குது, திருநெல்வேலி தூத்துக்குடிக்கெலாம் பஸ் இருக்குதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்தால் தான் இந்த ஹோட்டல் பாண்டியன். இந்த ஹோட்டல் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ கைஸ், வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பார்த்துருப்பீங்க பாண்டியன் ஹோட்டல். ஆவடியில் இருக்க முக்கால்வாசி பேர் அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதாவது ஆவடியில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் பிரியாணி ஹோட்டல்னால் அந்த ஹோட்டல் தான் இங்கே சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் தான். நான் சாப்பிட்ருந்தேன், 2-3 வருஷமாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சரிப்பா, இந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக லிஸ்ட் பார்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணி இருக்குது, ப்ரான் பிரியாணி இருக்குது, ஃபிஷ் பிரியாணி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்குன்னு சரி தெரியல. ஃபிஷ் பிரியாணி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எறா, சிக்கன் 65, அதுக்கப்புறமா ஒரு ரொம்ப பெரிய ஒரு பார்ட்டி ஹால். அது ஆக்சுவலி ஒரு பார்ட்டி ஹால் தான். அது மேலே இருக்குது. ஒரு பெரிய ஹோட்டலில் என்னென்ன இருக்க முடியுமோ எல்லாமே இருக்குது. பரோட்டா, தோசை, இட்லி எல்லாமே வகை வகையாக இருக்குது. இட்லி சரி நோட் பண்ணு. சரி இட்லி இருக்குன்னு நினைக்கிறேன், சரி தெரியல. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் என்னென்ன இருக்க முடியுமோ எல்லாமே பக்காவாக அந்த ஹோட்டலில் எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். ஸோ நீங்கள் நம்பி தாராளமாக ஆவடி போனீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோக்கே செலவு பண்ணிட்டு போகிறது. அங்கேருந்து ஆட்டோ போட்டுட்டு போனேன். இங்கேருந்து ஆவடிக்கு போய்ட்டு ஆவடியிலேருந்து நீங்கள் அதே ஆட்டோ ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ ஓகே, ஏன்னா இங்கே பஸ்ஸு கிடைக்காது, அதான் ஆட்டோ போட்டு போனோம். எல்லாம் மொத்தமாக சேர்த்து 500 செலவு பண்ணிட்டப்பா இன்றைக்கி காசு. ஓகே போகலாமா? போயிட்டு சாப்பிட போய் இப்போ பசிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிரியாணி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த அளவுக்குலாம் இருக்காது. சரி பாப்பா என்னென்ன கொடுத்துருக்காங்க. இந்த பிரியாணி ஓகே, ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். பிரியாணி வந்து 170 ரூபா. சிக்கன் பிரியாணி வந்து 170 ரூபாங்க. இதே இந்த ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி போட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட்டு பாப்பா என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஒரு வெங்காய பச்சடி கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு சேர்வா, கறி குழம்பு சேர்வா கொடுத்துருக்காங்க. மட்டன் சேர்வா வேணாலும் வாங்கிக்கலாம், சிக்கன் சேர்வா வேணாலும் வாங்கிக்கலாம், எது வேணாலும் இருக்குது. அதுக்கப்புறமா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கொடுக்கல. இது 2 தான் கொடுத்துருக்காங்க. இதே மதுரவாயில் ஒரு ஹோட்டல் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்ட்ஸ் தான் நான் வந்து இப்போ யூடியூப் சேனல் அதிகமாக போட்டுட்ருக்கேன். நம்மளுக்கு டைம் இல்லை, அதனால் எப்படியாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி 91 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடச்சிருச்சு. கால்வாசி நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க, சந்தோஷம். கால்வாசி மேலே வந்துட்டோம். இன்னும் ரொம்ப மேலே வந்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். கடல் புண்ணியத்தில் பார்ப்போம். மதுரவாயில் ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து அல்வாலாம் வச்சு கொடுப்பாங்க, ப்ரெட் அல்வாலாம் வச்சு கொடுப்பாங்க. இங்கே அதெல்லாம் இல்லை. 120 ரூபாய்க்கு இது வருதான்றதை சாப்பிட்டு பார்த்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி என்னோட பேக்கில் இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதை வச்சு தான் நம்ம வீடியோ எடுக்கணும். ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறது கேமராமேன்லாம் யாரும் கிடையாது. இந்த மொத்த வீட்டுக்கும் நம்ம தான் ராஜா. நான் மட்டும் தான் இந்த வீட்டில் இருக்கேன், பேச்சுலரு. ஸோ பிடிச்சிடுவோம்.
கோல்டு, அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஓகேப்பா. முட்டை நல்லா லெக் பீஸுக்கு எங்கே போச்சு தெரியலையே. லெக் பீஸு காணோம். முட்டைலாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஓகே. சாப்பிடலாமா? செல்ஃபி ஸ்டிக் வாங்கினதா, அது கூட நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் வீடியோ. நீங்கள் வந்து பாருங்கள், எல்லா வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கப்பா. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பிரியாணி தெரியல என்பது ₹170 வருதான்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு, அப்புறம் எனக்கு. நல்லா சதையாக போட்டிருக்காங்க. சரி, சதையாக போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அது சில பிரியாணிகள்லாம் கல் மாதிரி இருக்கும், நல்லா அந்த மாதிரி சதையாக இருக்குது. ஓகே, வாங்குற காசுங்க கற்றுப்பேன். முட்டையோட சேர்த்து வச்சுருவாங்க. பச்சை மிளகாய் வேற ஒன்றும் இல்லை, பச்சை மிளகாய் வாயில் போச்சு. ஓகே, சூப்பராக இருக்குது. ₹170 வந்து வருது தான். பட் அந்த பிரெட் அல்வா, ஒரு சில கண்டு இந்த பிரெட் அல்வாலாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி பிரெட் அல்வா அந்த மாதிரி எதனா வச்சாலும் நல்லாயிருக்கும். கூடுதலாக எதனா வச்சாலும் நல்லாயிருக்கும். பச்சடி நான் வீடியோ அவசரத்தில் பச்சடி வைக்க மாட்டேன். சரி, ஓகே, சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி குவான்டிட்டியும் நல்லா இருக்குது. குவான்டிட்டியும் நல்லா நிறையவே வச்சுருக்காங்க. ஓகேண்ணா, நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, மொத்தமாக பிரியாணிக்கா இது சாப்பிட்டு அவ்வளோதான் கிடையாது. இன்னும் இங்கே இருக்குது. சாப்பிட்டு இப்போ ரொம்ப பசியாக இருக்குது, ரொம்ப ஹெவி பசி, ரொம்ப பசிக்குது. அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் பிரியாணி சூப்பராக இருக்கா இல்லையா, ₹170 வருதா இல்லையான்றதை சொல்கிறேன். இப்போ சாப்பிட்டு வரேன். இப்போது குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? இவன் நம்மளை பார்க்க வச்சுட்டு வெறுப்பேற்றி தானே இது பண்ணுறான்னு தோணுது. எஸ், அப்படின்னாங்க. அவ்வளோதான், குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லதாக இருக்குது. குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. வாவ், அட்டகாசம், அற்புதம். நல்லா ஓர பில்டப் கொடுக்குறாங்க. நிறைய உண்மையிலே குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அந்த கடையில் இந்த கடையில் குழம்பு நல்லா வைக்கிறாங்க, நல்லா தான் இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறேன். அதான் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு சொல்கிறேன். பிரியாணி காலி, அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. இலையை க்ளீன் பண்ணியாச்சு. போகலாமா? ஸோ கைஸ், வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிரியாணி வந்து நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதை சாப்பிட்டேன், அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்ட பாருங்க, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மீல்ஸ் எல்லாம் நம்ம வந்து மத்தியானத்தில் சாப்பிட்டோம்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு ஆப்ஷன் இருக்குது. நான்வெஜ் மீல்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், வெஜ்ஜு மீல்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம்.
ஸோ இப்படிலாம் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே அந்த ஹோட்டலில் வந்து செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக தான் இருக்கும். ரேட்டு தான் எனக்கு என்னமோ ரொம்ப கூடுதலாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா நான் உங்களுக்கு ஆம்பூர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு மதுரவாயில் ஏரிக்கரையில் ஒரு ஹோட்டல் ஒன்று போட்டிருப்பேன், வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இதில் வந்து நான் வந்து குஷ்கா வாங்கியிருந்தேன். குஷ்கா 100 ரூபா, பிரியாணி 150 ரூபான்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அங்கேயே பிரியாணி 150 ரூபா தான். இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட்டில் அந்த குறையும் இல்லை. மாற்ற வேண்டிய விஷயம் என்னென்னா, ரேட்டு கம்மி பண்ணுறாங்களோ இல்லையா, ரேட்டு கம்மி பண்ணுறாங்களோ இல்லையா அது தெரியாது. பட் அந்த பச்சடி கூட ஒரு பிரெட் அல்வா மாதிரியோ இல்லை சின்னதாக வேறு என்ன வச்சாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக, குவான்டிட்டி சூப்பராக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாகவே இருந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, நல்லா பண்ணுறாங்க. அந்த பாண்டியன் ஹோட்டல் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. எந்த வித குறையும் இல்லை. குறைன்னு பார்த்தோன்னா 170 ரூபாய்க்கு ஒரு அல்வா கூட இல்லையே. இப்படின்னா அந்த அல்வா வேணும் அதுதானே அப்படின்னு யோசிப்பீங்க. கொஞ்சம் எதனா அந்த அல்வா இல்லை கொஞ்சம் வேறு எதனா வந்து கூடுதலாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். வெறும் சாம்பார் பச்சடி மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பில்டப்லாம் பண்ணல, சீரியஸாக சொல்கிறேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பிரியாணி. எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. டாடா.